ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் தலிகை தான் பண்ணியிருக்கேன். ஸோ டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னுமுமே கை கால்லாம் வலிக்கிறது. த ஹோல் டே ட்ராவல் ஆக்சுவலாக 1750 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் 3500 கிலோமீட்டர்ஸ். நான் நடந்து போகலை, ஃப்ளைட்டில் தான் போயிட்டு வந்தேன். பட் கண்டினியூஸாக காலை தொங்க போட்டு அங்கேயுமே நிறைய நடந்தாச்சு. சரியானபடி ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கு ஆற்ற விட்டோம். திருப்பி ராத்திரி வந்து சேர்றச்சு 1 மணி ஆயிடுத்து. ஸோ மோர் தென் 24 ஹவர்ஸ் சுத்தமாக தூங்கவே இல்லை. எல்லாமே சேர்ந்துருத்து, உடம்பெல்லாம் கனத்து போய் வலிக்கிறது, கால்லாம் வீங்கிருக்கு, ரொம்ப வலியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிம்பிளிஃபைட் தலிகை பண்ணியிருக்கேன். அனதர் திங், இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சக்தி குரூப்புன்னு ஒன்று இருக்குது. அதுல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஆத்துக்கு வரா மல்லேஸ்வரத்துல. ஸோ ஒரு பெரியவாளா இருக்கா, அவளை போய் நான் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இன்னைக்கு அதுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாமே ஒரே நேரமா வந்து அமைஞ்சுடுத்து. காத்தாலேருந்து கரண்டே இல்லை, இப்பதான் கரண்ட் வந்தது. சரி, ஐ தாட் கிடுகிடுன்னு தலிகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துருத்துனாக்கா வேகமா குளிச்சுட்டு வந்துடலாம். எனக்கெல்லாம் வந்து என்ன வெயில் அடித்தாலும் வெந்நீர் வேணும் குளிக்கிறதுக்கு. ஸோ கெய்சரே போட முடியல. இப்போதான் கெய்சர் போட்டு முடிச்சு குளிச்சாச்சு, பெருமாள் சேவிச்சுட்டேன், சாப்பிட்டுட்டு நான் கிளம்பணும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஆல்ரெடி பண்ண தலிகையே காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் மல்லேஸ்வரம் வேலை இருக்குது, ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தராத்துக்கு வருவா எல்லோரும். ஸோ ஆஸ் யூஷுவல் அப்பாவுக்கு சாத்துமதுக்கு எடுத்து வச்சுட்டேன் நான். சரி, எப்பயுமே நான் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருவேன், உள்ளே இருக்கா என்னன்னு தெரில. நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சீட்ஸை எடுத்துகிட்டு தான் பண்ணுவேன். அதே போல் யாரோ கேட்டிருந்தா புளி கிடையாதான்னு. கண்டிப்பாக புளியெல்லாம் உண்டு. காரணம் என்னென்னா, நான் டெய்லி காட்டுறேனே, ஃபுல்லும் திருப்பி காமிக்க வேண்டாம், போர் அடிக்கும் தான். இது ஆஸ் யூஷுவல் ரசம் எப்படி பண்ணுவோமோ அப்படி தான். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக ரசத்தை பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். தக்காளியும் பருப்பையும் நல்லா பிளெண்டரில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவரால் சாப்பிடவே முடிய மாட்டேங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ புளிஜலம், ரசப்பொடி, அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம். ஸோ இது எல்லாமே நல்லா ஒரு கொதி வந்த கையோடு ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டினேன்னா நமக்கு பருப்பு ரசம் ரெடி. இந்த மாதிரி எல்லோரும் அரைக்கணுன்னெலாம் வேண்டாம், நான் எங்கள் அப்பாவுக்கோசரம் பண்ணியிருக்கேன். ஈரைக்காய் போட்டு ஒரு கூட்டு பண்ணிடலாம். ஸோ தட் ராத்திரிக்கும் சப்பாத்திக்கு தொட்டுன்றலாம். நான் போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, 3-4 மணி ஆகிடுச்சுன்னா ரொம்ப டயர்டாகிடும். ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமா பீர்க்கங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இதுக்குண்டான ஜலத்தை குத்திடலாம், நிறையா வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போகிறோம். ஸோ தனியா 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகும் ஜீரகமும் பொரியிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சுடுத்து. ஸோ வத்த மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா இன்னும் கொஞ்சம் செவக்க வறுத்துன்ட்டு
பொடி பண்ணிட்டுலாம். ட்ரையாக தான் பொடி பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே நல்லா வெந்துருத்தோ. இந்த அரைச்சி வச்ச பொடியை இதோட ஆட் பண்ணிடலாம். தொட்டும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வெங்காயத்தையும் அவாய்ட் பண்ணி பண்ணலாம், பூண்டு வேணால் ஆட் பண்ணியும் போட்டு பண்ணலாம். அவாவா இண்டிவிஜுவல் விருப்பம் தான் இது. நல்ல வாசனையாக இருக்குது. எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி எது பண்ணாலுமே ஒரு வாசனை அலாதி தான். இதுக்குண்டான உப்பு நான் இன்னும் உப்பு போடலை. தாளிக்கரைச்ச நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிடலாம். பொடியிலையுமே நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் பொடி ஃபார்மில் நம்ம வயிற்றுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ ஒரு நல்ல மெத்தட் ஆஃப் என்ன சொல்கிறது, இது உடம்புக்கு சேர்றதுக்கு வசதியாக இருக்கும். கூட்டு ரெடியாக எடுத்து இப்போ நம்ம தாளிக்க வேண்டிதான். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், கடலெண்ணெய் தான் இருக்குது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுடலாம், பொரியட்டும். ஸோ சாமான்கள்லாம் வெடிக்கிறது, கடுகெல்லாம். நான் தேங்காய் போடலை, தேங்காய் பூ வேணும்னா ஆட் பண்ணலாம். வெய்ய காலம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ராத்திரி வரைக்கும் வச்சுக்க முடியாது, அதுக்கு தான் ஆட் பண்ணலை. ஸோ இந்த கூட்டு ராத்திரி சப்பாத்திக்கும் சேர்த்து பண்ணியிருக்கேன். காத்தால தொட்டுக்கலாம், சாத்துலேயும் பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஈரைக்காய் அதாவது பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. சாதம் நல்லா சூடாக இருக்குது, கொத்தமல்லி தொக்கு இருக்குது. நான் சாதத்தை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கலந்துட்டு காட்டுறேன். கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் குத்திக்கலாம். ஒன்று வாசனை கொடுக்கும், ரெண்டாவது சாதம் நல்லா பொலபொலான்னு உதிராக வரும் ஒட்டாமல். ஸோ இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போடலாம். அந்த எண்ணெயை கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். சாத்துக்குண்டான உப்பு வேணும் கண்டிப்பாக. ஸோ கொத்தமல்லி தொக்கை போட்டு சாதத்தை நல்லா கலந்துட்டேன். பார்த்தெல்லாம் நல்லா உதிராகவே வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் ஊறி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் இருக்குது. ஈரைக்காய் அதாவது பீர்க்கங்காய் போட்டு அரைச்சி விட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். இது காத்தால தொட்டுக்கிறதுக்கு, ராத்திரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சேர்த்து பண்ணிட்டேன். அதே போல் பருப்பு ரசம், தக்காளி பருப்பு ரசம், கொத்தமல்லி தொக்கு பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு 2 days பேக் பண்ணியிருக்கேன். மெனுவில் போய் பாருங்கோ. அந்த தொக்கு வச்சு சாதம் கலந்துட்டேன். ஸோ சிம்பிள் மெனு. இன்றைக்கி நான் மல்லேஸ்வரம் போகிறதுனால சிம்பிளிஃபைடாக பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.